$2.5 மில்லியன் சென்றது யாருடைய கணக்கிற்கு? ஜனாதிபதி உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. திரைசேரிக்கு சொந்தமான $2.5 மில்லியன் அமெரிக்க நிதி போலியான மின்னஞ்சல் ஊடாக மோசடியான முறையில் பிறிதொரு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், அரசாங்கத்தின் $2.5 மில்லியன் நிதி போலியான மின்னஞ்சல் ஒன்றின் மூலம் அடையாளம் தெரியாத கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருவதாகவும், கடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை என்ன சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தற்போதைய நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியும் நிதி அமைச்சின் செயலாளருமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என குறிப்பிட்ட அவர், 4 அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு ஜனாதிபதி இதிலிருந்து கைகளை கழுவிவிட முடியாது என்றும், புதிய சட்டத்தின்படி கடன் கொடுப்பனவுகள் திரைசேரி ஊடாகவே நடைபெறுவதால் இந்த நிதி மோசடிக்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். ஊழல்களை விசாரிப்பதாக கூறி நியமிக்கப்படும் ஆணைக்குழுக்கள் உண்மைகளை மறைப்பதற்கும் காலத்தை இழுத்தடிப்பதற்கும் மாத்திரமே பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்த அவர், மக்களின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு பின்னணியில் பாரிய கொள்ளைகளை செய்யும் அரசியலை அரசாங்கம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும், இந்த மோசடிகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை நாம் விரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்துவோம் என்றும் மேலும் தெரிவித்தார்.